கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் மார்கோசியஸ். இவருடைய காலம் 1852 முதல் 1908 முடிய. இவருடைய நாடு இங்கிலாந்து, இவருடைய தரிசன பூமி இந்தியா. காலரா இப்பெயரை கேட்டதும் உள்ளத்தில் விதி எழும்புவது நிச்சயம். ஆம், உயிரை பறிக்கும் ஆட்கொள்ளி நோய் இது. 1902 ஆண்டு இக்கொள்ளை நோய் திருநெல்வேலியின் நாசரேத்தை தாக்கியது. மக்கள் செத்து மடிந்தனர், பலர் அனாதைகளாக்கப்பட்டனர். ஆற்றுவாரும் தேற்றுவாரும் இல்லாமல் மக்கள் அழுது புரண்டனர். மார்கசியஸ் ஐயர் மக்களின் மனநிலையை அறிந்தவர். மன வருத்தம் அடைந்தார். மனிதரை காப்பாற்றும் வழிமுறையை யோசித்தார். அவசரமாய் ஆலயத்தினுள் நுழைந்தார். அழுது அழுது ஜெபித்தார். ஆண்டவர் மட்டுமே குணமாக்க முடியும் என்பதை அறிந்து மணிக்கணக்காய் மன்றாடி நின்றார். வேண்டுதல் கேட்கப்பட்டது. தினசரி திருவிருந்து ஆராதனை நடத்த தீர்மானம் செய்தார். அம்முறைகளை கடைபிடிக்க செய்தார். மக்களின் மத்தியில் காணப்பட்ட மரண பயத்தை, மரித்தோரின் ஆவிகளை பற்றிய பயத்தையும் கலைந்தார். ஆதரவற்றோர் பிள்ளைகளுக்காக ஆதரவற்றோர் இல்லத்தை ஏற்படுத்தினார். ஆசிரியர் பயிற்சி பள்ளியும் ஆரம்பித்தார். மருத்துவமனையை கட்டினார். விதேசிமார்களுக்காக இறையில் கல்லூரி ஒன்றையும் ஆரம்பித்து நடத்தினார். நாசரேத் தபால் அலுவலகத்திற்கு தந்தி வசதியும் பெற்று தந்தார். மக்களின் நன்மைகளுக்காக செயல்பட்டதால் அரசு விருதையும் இவர் பெற்றார். நாசரேத் நகரின் தந்தை என்று அழைக்கப்படும் மார்கசியஸ் இதே நாள் 1908 ஆண்டு விண்ணக தந்தையிடம் தஞ்சம் புகுந்தார். நாசரேத்தில் காணப்படும் ஆலயம் அவரின் கனவின் செயல் வடிவமாகும். பிரியமானவர்களே, மக்களின் முன்னேற்றத்திற்காக எப்பணிகளை செய்து வருகின்றேன். பிரியமானவர்களே, மார்கோசியஸ் இவருடைய ஒளியம் மகிமையானது, மகத்துவமானது, அர்ப்பணம் நிறைந்தது. கொள்ளை நோய் ஜனங்களை தாக்கிய போது இவர் சோர்ந்து போகவில்லை. உடனடியாக கிறிஸ்துவின் பாதத்தில் ஓடோடி வந்தார். முழங்கால் படியிட்டார். இயேசுவை நோக்கி பார்த்தார். அழுது அழுது ஆலயத்தில் ஜெபித்தார். வழி பிறந்தது. தினந்தோறும் திருவிருந்தை திருச்சபையில் நடத்த ஆரம்பித்தார். நோயின் தாக்கத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற்றனர். பிரியமானவர்களே, ஜெபித்தால் ஜெயம் உண்டு. அநேக நேரங்களிலே நாம் ஜெபத்தின் மீது நம்பிக்கை வைப்பதில்லை. ஜெபித்தால் காரியம் வாய்க்கும் என்கின்ற அந்த சிந்தை நமக்குள் ஆழமாய் இருப்பதில்லை. ஆகவே தான் நாம் அநேக காரியங்களை ஜெயம் பெறாமல் விட்டு விடுகிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிகின்றது. இதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மார்கோசியஸ் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கான இல்லத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். இறையில் கல்லூரியும் ஏற்படுத்தியிருக்கின்றார். அந்த நாட்களிலே தந்தி வசதி என்பது ஒரு அபூர்வமானது. இந்த தந்தி வசதியும் நாசரேத் மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இவர் ஆற்றிய பணிகள் என்றும் போற்றுதலுக்குரியதாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக விளங்கி வருகின்றது. கோவிட் என்ற கொள்ளை நோய் பரவிய பொழுது முதலாவது திருச்சபைகள் எல்லாம் மூடப்பட்டது. திருவிருந்துகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது. இன்றளவும் அநேக திருச்சபைகளிலே திருவிருந்துகள் ஆரம்பிக்கவில்லை. அநேக திருச்சபைகளிலே திருவிருந்து தனித்தனி கப்புகளிலே வழங்கும் முறையை பின்பற்றுகிறார்கள். திருவிருந்து அர்ப்பணிப்போடு அதற்கான சிந்தையோடு எடுக்கின்ற பொழுது நம் சரீரத்தின் பலவீனங்களை எல்லாம் குணப்படுத்துகிறது. தகுதியற்ற முறையிலே அலட்சியமாக அதை மேற்கொள்ளும் பொழுது உலகத்தில் இல்லாத கொடுமையான நோய்களினாலே பாதிக்கப்படுகிறோம்.
பிரியமானவர்களே, திருவிருந்தை அசட்டை பண்ணாதிருங்கள். திருவிருந்தை ஜாக்கிரதையோடு கை கொள்ளுங்கள். திருவிருந்தில் நம்முடைய உயிர் இருக்கிறது. அதற்கான முறையோடு நாம் திருவிருந்திலே பங்கு பெற்று ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால் தியானத்துக்குரிய வேத பகுதி பாகமம் 14ஆம் அதிகாரம், பிரசங்கி 6ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 3-4 அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.